ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டே குக்கிங். ஆக்சுவலாக மார்னிங்கே ஏஞ்சி சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கும் காஃபி கொடுத்தாச்சு. அடுத்தது டிஃபன் தாங்க. டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டிஃபன் இட்லி சட்னி. பாப்பாவே குளிக்க வச்சு அவங்களுக்கு டிஃபன் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த வேலை நம்ம ரைஸ் தாங்க சமைக்கிற வேலை. ஸோ சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதம் ரெடியானாலே இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ் கிடையாது. ஸோ அதனால் சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு சாதம் ரசம் வச்சுட்டு முருங்கைக்கீரை கூட்டு பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரை க்ளீன் பண்ணி முடிச்சோடனே நம்ம கூட்டு பண்ணிடலாம். இது கூட நம்ம அப்பளம் வறுக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை கூட்டு பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அந்த கேப்பில் துணி வாஷ் பண்ணாங்க. துணி வாஷ் பண்ணியிருக்கேன். 2 பக்கெட் துணி. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ துணி துவைச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கி மறுபடியும், ஏன்னா பாப்பா டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அது ஆல்ரெடி விளக்கு ஏற்றியாச்சு. இருந்தாலும் திரும்ப ஒரு க்ளீனிங் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு இங்கே சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு வீட்டை க்ளீன் பண்ணுறது, துணி துவைச்சி காய போடுறது. ஸோ மாற்றி மாற்றி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் என்ன ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் விஷயம். பாப்பாவுக்கு இதில் சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு ஊட்டிடலாம். அவங்க ரசம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கூட்டுலேயே பிசைஞ்சு ஊட்டிடலான்ட்டு சிம்பிளாக ஒரு மிளகு ரசம் தான் ஊற்றியாங்க. ரொம்ப நாளாக ஆச்சுங்க நான் ரசம் வச்சு. தக்காளி ரசம் வச்சுருக்கேன். மிளகு ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, கீரைக்கு என்ன காம்பினேஷன் பார்த்தா சரி ரசம் வச்சிடலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு தக்காளி அரைச்சி ரசம் மிளகு ரசம் ரெடியாகிடுச்சு. அடுத்தது பாப்பாவை ட்ரெஸ் பண்ணணும். அவங்க குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. ஸோ எதுவும் அவங்களுக்கு க்ரீம் பொட்டுலாம் எதுவும் போடலை, வைக்கலை. ஸோ ஒரு சைடு இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சைடு அவங்களே ரெடி பண்ணணும். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நம்ம சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் 11 o'clock ஆகிடும். 11 o'clock மேலே. சம்டைம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாலும் உண்டு, சாப்பிட்னாலும். நிறைய பேர் இது போல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுடைய குக்கிங், இன்றைக்கி எங்களுடைய லன்ச் மிளகு ரசம், முருங்கைக்கீரை கூட்டு, அப்பளம். ஸோ எங்களுடைய லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ்க்காக காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இனி நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.